குட்டி சமோசா பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு பவுலில் ஒரு கப் அளவுக்கு மைதா, நான் வந்து ஒரு கப் அளவுக்கு பார்த்தீங்கன்னா கோதுமை எடுக்க போகிறேன். பட் உங்களுக்கு மைதாவே ஓகேனா நீங்கள் 2 கப் அளவுக்கு வெறும் மைதா மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ நான் கோதுமை ஆட் பண்ணிட்டேன். இது கூடவே பார்த்தீங்கன்னா 1/2 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், அப்படி இல்லைனா சோடா மாவு எது வேணால் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்க்கும் போது பார்த்து சேருங்க, ஏன்னா நம்ம பூர்ணத்துலேயும் உப்பு போட போகிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கரண்டி அளவுக்கு நெய் இல்லைனா எண்ணெய் சேர்த்துட்டு மாவை வந்து நல்லா கிளறிக்கோங்க. கிளறிட்டு தண்ணி ஊற்றி நம்ம வந்து சப்பாத்தி மாவு பக்குவத்துக்கு பிசைய போகிறோம். இன்னும் நம்ம மணப்பெண் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோ கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மணப்பெண் சமையலோட நோட்டிஃபிகேஷன் கரெக்டாக உங்களுக்கு அப்டேட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா சப்பாத்தி மாவு பக்கம் வந்துருச்சு. இதை ஒரு 1/2 மணி நேரம் வந்து நம்ம ஊற வச்சிடலாம். இப்போ நம்ம பூர்ணம் பண்ண போகிறோம். அதுக்கு பேன் வச்சுட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் காஞ்சதும் 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ரெண்டும் நல்லா பொரியட்டும். எண்ணெயில் பொரிஞ்ச பிறகு 1/4 கிலோ அளவுக்கு கோஸை வந்து நல்லா பொடியை நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இது கூடவே பார்த்திங்கன்னா 2 உருளைக்கிழங்கு தோல் சீவி ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெயிலே பார்த்திங்கன்னா காய்கறி நல்லா வதங்கட்டும். வதங்கின பிறகு 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. பூர்ணத்துக்கு போட்டு நல்லா வந்து எண்ணெயிலே பரட்டிக்கோங்க. பச்சை வாசனை போட்டு இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போன பிறகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனியா, 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா. இந்த மசாலா எல்லாமே நல்லா பரட்டி விட்டுட்டு எண்ணெயிலே 2 நிமிஷம் வெந்த பிறகு அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க. பூர்ணம் வந்து ரெடி ஆகிடும். நம்ம ஊற வச்ச மாவை பார்த்திங்கன்னா நான் சப்பாத்தி போட்டு கொண்டு வந்துட்டேன். வெறும் மைதா மட்டும் போட்டால் நல்லா லென்த்தாக உங்களுக்கு சப்பாத்தி கிடைக்கும். இது பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவு மெலிசா நான் தேய்ச்சிருக்கேன். இப்போது இந்த சப்பாத்தி ஒன்று ஒன்றா எடுத்து நெய், அப்படி இல்லைனா எண்ணெய், அப்படி இல்லைனா பட்டர், இதில் எது வேணாலும் நீங்கள் எடுத்து தடவலாம். ஆனால் போட்டு தாராளமாக தடவுங்க. அப்போ தான் உங்களுக்கு சமோசா ஷீட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இப்போது ஒரு சப்பாத்தி மேலே நான் நெய் தேய்ச்சிட்டு இன்னொரு சப்பாத்தி மேலே போட போகிறேன். இப்போ இதுக்கு மேலேயும் பார்த்திங்கன்னா நான் வந்து நெய் தடவ போகிறேன். இதே மாதிரி நான் வந்து 10 சப்பாத்தி செஞ்சு வச்சுருக்கேன். இதே மாதிரி ஒன்று போட்டுட்டு நெய் தடவிட்டு அது மேலே இன்னொன்று போட்டுட்டு நெய் தடவிட்டு அந்த மாதிரி எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வைக்க போகிறேன். எல்லாத்தையும் முடிச்சுட்டு சப்பாத்தி தேய்க்கிற கட்டையை வச்சு நல்லா வந்து தேய்ச்சிக்கோங்க. ஒன்றோட ஒன்று நல்லா ஒட்டணும். ஒட்டுற அளவுக்கு நல்லா தேய்ச்சிக்கோங்க. தேய்ச்சிட்ட பிறகு சமோசா ஷீட் பார்த்திங்கன்னா நல்லா கட்டமாக இருக்கும். ஸோ நம்ம வந்து ரவுண்ட்லேருந்து இதை வந்து கட்டத்துக்கு மாற்றிடலாம். ஸ்கேல் யூஸ் பண்ணி, நைஃப் யூஸ் பண்ணி நல்லா கட்டமாக வந்து கட் பண்ணி எடுக்க போகிறேன். இப்போ பாக்ஸாக நான் கட் பண்ணிட்டேன். நான் வந்து எந்த சென்டிமீட்டரும் அளக்கலை, ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிற சென்டிமீட்டர் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சமோசாவுக்கு அகலம் பார்த்திங்கன்னா 3 சென்டிமீட்டர் வச்சிங்கன்னா உங்களுக்கு குட்டி சமோசா அழகாக வரும். ஸோ 3 சென்டிமீட்டர் அளவு வச்சு கரெக்டாக நீங்கள் கிழிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட சமோசாவோட ஷீட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இன்னொரு குட்டி வேலை இருக்குது. அது என்னென்னா, தோசைக்கல்லில் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ண வச்சுருக்க ஷீட்டை வந்து அதில் போட்டிங்கன்னா ஒன்று ஒன்றா தன்னால் பிரிய ஆரம்பிக்கும். ரொம்ப சப்பாத்தி ஆக்கிடாதீங்க. லைட்டாக சூடு ஏறினாலே தானாகவே பிரிய ஆரம்பிக்கும். அந்த மாதிரி பிரித்து எடுத்து வச்சுக்கோங்க தனியாக. இப்போ எடுத்து வச்சாச்சு. இப்போ எப்படி மடிக்கணும்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு ஷீட் எடுத்துக்கோங்க. அதில் ரிப்பன் நம்ம வந்து சுருட்டி வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு சைடு மட்டும் ட்ரையாங்கிள் ஆக்கிட்டு அந்த கார்னரை அழுத்தி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இன்னொரு மடிப்பு மடிச்சிங்கன்னா உங்களுக்கு அழகாக கோன் கிடைக்கும். இந்த கோனுக்குள்ளே தான் பார்த்திங்கன்னா நம்ம பூர்ணம் ஸ்டஃப் பண்ண போகிறோம். இப்போ பூர்ணத்தை எடுத்து வச்சிடலாம். எந்த அளவுக்கு உங்களுக்கு உள்ளே பார்த்ததோ அந்த அளவுக்கு வச்சுட்டு ஃபஸ்ட்டு அந்த கார்னர் நம்ம அழுத்தி பிடிச்சோம் இல்லையா, இப்போ வந்து இந்த சைடு கார்னரை அழுத்தி பிடிச்சிட்டு இன்னொரு மடிப்பு மடிச்சிங்கன்னா உங்களுக்கு அழகாக வந்து ட்ரையாங்கிள் வந்துடும். இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா மைதா கம், அதாவது வெறும் மைதா மாவை தண்ணியில் நல்லா கெட்டியாக கரைச்சிட்டு அதை போட்டு தடவி ஓட்டினீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கும். இதுக்கு தான் வந்து சப்பாத்தி வந்து அதிகமாக வேக வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு உடைய ஆரம்பிக்கும். ஸோ அதிகமாக வந்து வேக வைக்காதீங்க. லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு அந்த ஷீட்டை பிரிச்சிங்கன்னா உங்களுக்கு அழகாக வந்துடும். இப்போ ஷேப்பும் பார்த்திங்கன்னா அழகாக வந்துருச்சு. இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணிடலாம். இப்போ பொரிக்க போகிறோம். நான் வந்து பார்த்திங்கன்னா இரும்பு கடாய் வச்சுருக்கேன். நீங்கள் சாதா கடாய் கூட வச்சுட்டு எண்ணெயை வந்து நல்லா ஹீட் பண்ணிவிட்டு சும்மா உள்ளே போட்டு 1 நிமிஷத்துலேயே பார்த்திங்கன்னா சமோசா கலர் மாற ஆரம்பிச்சிடும். உடனே இங்கே எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அழகான ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஸ்மால் சமோசா ரெடி ஆகிடும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி டேஸ்ட் இருந்துச்சுன்ட்டு. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.